அனைவருக்கும் வணக்கம். தொடரி டெஸ்ட் பேட்ச்ல டெஸ்ட் நம்பர் 17ல எழுதுற மேத்ஸ் கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்க, இந்த டெஸ்ட் நம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க அளவைகள் டாபிக் ஓகேவா, 2D 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் ரெண்டும் சேர்த்து டெஸ்ட் எழுதிருப்பீங்க. அதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான நம்ம ஆன்சர் பார்க்கலாம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 72 மீட்டர் 30 மீட்டர் மற்றும் 78 மீட்டர் பக்கங்களை கொண்ட ஒரு ஓகேவா ஒரு முக்கோண வடிவ நிலத்தை ஒரு சமன் செய்யறதுக்கு ஓகேவா ஒரு சதுர மீட்டருக்கு 20 பைசா வீதம் செலவாகுது அப்படின்னா மொத்தமா அந்த நிலத்தை சமன் செய்ய எவ்வளவு செலவாயிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த நிலம் பாத்தீங்கன்னா முக்கோண வடிவத்துல இருக்கக்கூடிய நிலம் ஓகேவா. அதனோட 3 சைடும் கொடுத்துருக்காங்க. முக்கோண வடிவத்துல இருக்கு. அதோட ஒவ்வொரு சைடுமே ஒரு ஒரு அளவா இருக்கு அப்படின்னா அது என்ன வடிவ முக்கோணமா இருக்கும்னா அசம பக்க முக்கோணமா இருக்கணும். அதுவும் நமக்கு பார்த்ததுமே தெரியணும் ஓகேவா. அதை சமன் செய்யறதுக்கு ஆகக்கூடிய செலவுன்றது அதோட பரப்பளவோட சம்பந்தப்பட்டதுன்னு நமக்கு தெரியும் ஓகேவா. சுத்தி வேலி போடுறாங்க அப்படின்னா அதோட சுற்றளவோட சம்பந்தப்பட்டது. அதுவே டைல்ஸ் ஒட்டுறாங்க, சமன் செய்யறாங்க, பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா ஓகேவா அந்த நிலத்துல அப்ப அதெல்லாம் நமக்கு அந்த பரப்புக்கு என்னன்னா அந்த பரப்பளவு. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த முக்கோணத்துக்கு அந்த முக்கோணம் ஷேப்க்கு எவ்வளவு பரப்பளவு இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த பரப்பளவுக்கு இந்த பைசா செலவாச்சு இல்லையா, இந்த பைசாவால் பெருக்கும் போது ஓவராலா அவங்களுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. சரி ஓகே, சால்வ் பண்ணிடலாமா. ஓகே, அசம பக்க முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன நமக்கு தெரியணும். A = ஸ்கொயர் ரூட் ஆஃப் S into S minus A into S minus B into S minus C ஓகே. அது என்னங்க S A அப்படின்னா 3 சைடு இருக்கு இல்லையா, ABC 3 பக்கங்களும் வெவ்வேறு அளவு கொண்ட முக்கோணம் அசம பக்க முக்கோணம் அப்படின்றது நமக்கு தெரியணும். முக்கோணத்திலே செங்கோண முக்கோணம் சமபக்க முக்கோணம் இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் இன்னும் நல்லா பார்த்து வச்சுக்கணும் ஓகேவா. அப்ப இது எஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா செமி பெரிமீட்டர், அரை சுற்றளவு. அந்த முக்கோணத்தின் அரை சுற்றளவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எஸ்ன்னு சொல்லுவோம். முக்கோணத்தின் சுற்றளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா சைடையும் ஆட் பண்ணுவோம். அப்ப அதுல பாதி சுற்றளவு வேணும் அப்படின்னா அந்த சுற்றளவு நம்ம என்ன பண்ணணும் by 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சோம்னா அரை சுற்றளவு கிடைச்சோம். அப்ப எஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா சைடையும் ஆட் பண்ணி A plus B plus C பண்ணா என்ன வரும்னு பாருங்க. 100 108 110 180ங்களா. 180 by 2 பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 90. அப்ப S ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 90. அப்ப S க்கு எத்தனை 90 கொடுக்கலாமா, 90 ஓகேவா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 90 minus 72 அப்ப என்ன வரும் 18ங்களா. அடுத்தது 90 minus 30 அப்படின்னா 16ங்களா. அடுத்தது 90 minus 78 பண்ணா நமக்கு என்ன வரும் 12ன்னு வருமா. ஓகே, அப்ப இதெல்லாம் பெருக்கி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுன்றது ரொம்ப டஃப்பான விஷயமா இருக்கும். அதனால ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நம்ம எப்பவுமே என்ன ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா 2 வேல்யூக்கு ஒரு வேல்யூ வெளியே எடுக்க முடியுமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இங்க பாருங்க 90 60 இதை ரெண்டுமே 10ஓட மல்டிபிளா நம்மளால எழுத முடியுமா. அதே மாதிரி 18யும் 90யும் 9 மடங்கா ஓகேவா 9 மடங்கு நம்மளால எழுத முடியுமா. அப்ப எழுதிடுவோமா. 90 9 into 10 ஓகேவா. 18 9 into 2 60 6 into 10 எழுதலாமா. அடுத்தது இந்த 12யுமே 6 மடங்கா நம்மளால எழுத முடியுமா. 6 2 12 ஓகே. இப்ப இந்த மாதிரி பிரிச்சு எழுதிட்டோம். அப்ப இதுக்கு மேல பாருங்க 2 10க்கு ஒரு 10 ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுத்துலாமா. 2 9க்கு ஒரு 9 வெளியே எடுத்துலாமா. 2 2க்கு ஒரு 2 வெளியே எடுத்துலாமா. அடுத்தது பாருங்க 2 6க்கு ஒரு 6ஐயும் வெளியே எடுத்துட்டா பர்ஃபெக்டா அந்த வேல்யூக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம் அப்படின்றதுதான் அர்த்தம். இதெல்லாம் பெருக்கணும் என்ன வரும் பாருங்க 90 180 180 into 6ங்களா என்ன வரும்னு பாருங்க 0 8 6 48 மீதி ஒரு 4 10ங்களா. 1080 அப்படின்றத இந்த முழு வேல்யூக்கான ஸ்கொயர் ரூட் வேல்யூவா இருக்கும். இந்த 1080 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முக்கோணத்தோட பரப்பளவு ஏரியாவா ஓகேவா. ஒரு ஸ்கொயர் மீட்டர் கொடுத்துருக்காங்களா. அப்போ ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 20 பைசா செலவாகுது அப்படின்னா அந்த முக்கோண வடிவ நிலத்தோட மொத்த பரப்பளவு 1080 ஸ்கொயர் மீட்டர் இல்ல மீட்டர் ஸ்கொயர் இல்ல சதுர மீட்டர்னு கூட சொல்லலாம் ஓகேவா. மீட்டர் ஸ்கொயர் அவ மொத்தமா எவ்வளவு செலவாயிருக்குன்னு தெரியணும்னா into 20 பண்ணலாமா. அதாவது 20 பைசா. அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ரூபாயும் பைசால தான் கிடைக்கும். நம்ம அடுத்து என்ன பண்ணிக்கலாம் ரூபாயா மாத்திக்கலாம். அப்ப பெருக்கலாமா 108 ஓகேவா. 108 டபுளா மாத்தலாம் 2ங்களா. அப்ப என்ன வரும் நமக்கு 216ன்னு வருமா. இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 இருக்கு இல்லையா. அப்ப 2 0 சேர்த்துக்கலாமா. இது மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா பைசால கிடைச்சிருக்கு. எனக்கு ரூபாயில வேணும் நான் என்ன பண்ணுவோம் டிவைடட் பை 100 பண்ணணுமா. நம்ம 2 0 2 0 அடிச்சலாமா. அப்ப மொத்தமா எவ்வளவு ரூபாய் செலவாயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா
216 ரூபாய் செலவாயிருக்கும். ஓகேவா? அளவைகள் கொஸ்டின் போடும் போதே கொஞ்சம் நமக்கு பொறுமையும் வேணும், ஃபார்முலா ஞாபகமும் வேணும். ஓகே, மற்ற டாபிக் மாதிரி எந்த ஃபார்முலாவும் இல்லாம ரொம்ப ஈஸியா பிராக்டிக்கலா யோசிச்சு அட்டன் பண்ணக்கூடிய டாபிக் அளவைகள் கிடையாது. அளவைகளுக்கு என்ன மட்டும் 2 விஷயம் வேணும் அப்படின்னா, ஃபார்முலா தெரியணும், அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு தெரியணும், அதுக்கடுத்து அந்த ஃபார்முலா கொடுத்ததுக்கு அப்புறம் அதை சால்வ் பண்ண தெரியணும், சிம்பிளிஃபிகேஷன் தெரியணும். ஃபார்முலா, சிம்பிளிஃபிகேஷன் இது ரெண்டும் தெரிஞ்சாதான் அளவுகள் டாபிக் நம்மளால ஸ்பீடா பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். அடுத்தது, ஒரு முக்கோணத்தின் சுற்றளவு 28 சென்டிமீட்டர், அதன் உள்ளாரம் 3.5 சென்டிமீட்டர் எனில் முக்கோணத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது என்னங்க உள்ளாரம்? முக்கோணத்துக்கு எங்க ஆரம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கோணம் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள ஒரு வட்டம் வரையப்பட்டிருக்கும். அந்த வட்டத்தோட ரேடியஸ் தான் அவங்க சொல்லக்கூடிய உள் ஆரம். ஓகேவா? இந்த முக்கோணத்துக்கு பரப்பும் இருக்கும், சுற்றளவும் இருக்கும். அப்ப இந்த உள்ளாரம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்னாலே ஆறுங்க. அப்ப உள்ளாரம்ன்றது அந்த முக்கோணத்தின் பரப்பளவு டிவைடட் பை அதனோட அரை சுற்றளவு. ஓகேவா? செமி பெரிமீட்டர். ஏரியாவை செமி பெரிமீட்டரா டிவைட் பண்ணும்போது நமக்கு உள்ளாரம். ஓகேவா? இன்னர் ரேடியஸ் நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? அவங்க என்ன கேக்குறாங்க? ஏரியா கேக்குறாங்க, இன்னர் ரேடியஸ், உள்ளாரமும் கொடுத்துட்டு இருக்காங்க, சுற்றளவு கொடுத்துட்டு இருக்காங்க. சுற்றளவு 28 சென்டிமீட்டர் அப்படின்னா அரை சுற்றளவு அப்ப அதுல எவ்வளவு இருக்குன்னா பாதியா இருக்கும். அப்ப 28ல பாதி 14. அப்ப எஸ் ஓட வேல்யூ 14ங்களா? அப்ப எனக்கு ஏரியா மட்டும்தான் வேணும். ஏரியா வேணும்னா இதை ஆர் இன்ட்டு எஸ்ன்னு எழுதிக்கலாமா? ஆரோட வேல்யூ 3.5 இன்ட்டு எஸ் ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 28ல பாதி 14. ஓகேவா? அப்போ 14ங்களா? அப்ப இது ரெண்டையும் பெருக்கணுமா? இதை ரெண்டையும் பெருக்கும் போது கூட இங்க 0.5 இருக்கா, இதை பெருக்கிறது ரொம்ப ஈஸி. 3 14 என்ன வரும்னு பாருங்க, 42ங்களா? 0.5 இன்ட்டு 14. ஓகேவா? 14 இன்ட்டு 0.5 அப்படின்னா அது என்னன்னா 14ல பாதி. அப்போ 14ல பாதி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7. அப்ப இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 49. ஓகேவா? அப்ப அந்த முக்கோணத்தின் பரப்பளவு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 49 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா அப்படின்னாலே ஸ்கொயர், சுற்றளவு அப்படின்னா வெறும் சென்டிமீட்டர், ஒரே ஒரு யூனிட் மட்டும் தான் வரும். ஏன்னா பாத்தீங்கன்னா சிங்கிள் டைமென்ஷன். அதுவே வால்யூம் அப்படின்னு போனீங்கன்னா அது கியூப்ல வரும். ஏன்னு பாத்தீங்கன்னா அது 3 டைமென்ஷன். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் நமக்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு சமபக்க முக்கோணம், முக்கோணத்தின் 2 முனைகளும் ஒரு வட்டத்தின் விட்டத்தில் இருக்கும் வகையில் கட்டமைக்கப்படுகிறது. வட்டத்தின் பரப்பளவு 64 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் முக்கோணத்தின் பக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கிறான். ஓகே, ஒரு சமபக்க முக்கோணம் இருக்கு, அந்த முக்கோணத்தோட 2 முனைகளும் ஒரு வட்டத்தோட டயாமீட்டர் அமைஞ்சிருக்க மாதிரி சரியா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, முதல்ல ஒரு வட்டம் எடுத்துக்கலாமா? வட்டத்தோட டயாமீட்டர் அப்படின்றது இதுதானே. ஓகேவா? அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு சமபக்க முக்கோணம், ஆனா அதனோட 2 முனைகளும் கரெக்டா அந்த விட்டத்துல அமைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்ப கரெக்டா இது ஒரு எண்டு, இது ஒரு எண்டுங்களா? அப்ப இதுலதான் அந்த முக்கோணம் அமைஞ்சிருக்கும். இது ஒரு சமபக்க முக்கோணம். அப்ப இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, அந்த வட்டத்தின் விட்டமும் முக்கோணத்தின் பக்கமும் ஈக்குவலா இருக்கா? வட்டத்தின் விட்டம் டயாமீட்டர், முக்கோணத்தோட பக்கம் சைடு நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு தெரியுதா? அப்போ வட்டத்தோட விட்டம் கண்டுபிடிச்சா இந்த சமபக்க முக்கோணத்தோட சைடு நம்ம சொல்லிடலாமா? சரி, விட்டம் கண்டுபிடிக்க என்ன வழி கொடுத்துருக்கான்னு பாருங்க. அந்த வட்டத்தோட பரப்பளவு கொடுத்துட்டு இருக்காங்க 64 பையா. வட்டத்தோட பரப்பளவோட ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர்ங்களா? பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ தான் 64 பைங்களா? அடுத்து பாருங்க, பைக்கு பை கேன்சல் பண்ணிடலாமா? ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 64 அப்படின்னா ஆரோட வேல்யூ 8. ஆரோட வேல்யூ 8 அப்படின்னா டயாமீட்டர் என்னவா இருக்கும்? 2 இன்டர் டபுள் டைமா இருக்கும் இல்லையா? ஏன்னா பாதின்றது தான் ரேடியஸ், அப்ப இன்னொரு பாதி சேர்ந்துதான் டயாமீட்டர். ஓகேவா? அப்போ டயாமீட்டர் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா 16 இருக்கும். டயாமீட்டர் தான் அதனோட சைடா இருக்கும் நம்ம சொல்லிட்டோம். முக்கோணத்தோட பக்கம் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா 16 சென்டிமீட்டரா இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு 456 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதன் உயரம் 24 சென்டிமீட்டர் அப்படின்னா அதன் அடிப்பகுதியின் நீளம் என்னன்னு கேக்குறாங்க. ஒரு முக்கோணம் இருக்கு அப்படின்னா அதோட ஏரியா கொடுத்துட்டாங்க, அதனோட உயரம் கொடுத்துட்டு அதனோட அடிப்பகுதி அப்படின்னா அதனோட பேஸ் கேட்கிறாங்க. அப்போ பேஸும் அடிப்பகுதியும் உயரமும் சம்பந்தப்பட்ட முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஏரியா ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுங்களா? ஓகேவா? ஏரியா எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 456ன்னு சொல்லியிருக்காங்க.
ஓகேவா? அப்போ 1/2 பேஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். உயரம் அவங்க எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க? 24 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அடிக்கலாமா? ஒரு முறை 12 முறைங்களா? இத 12வது வாய்ப்பாட்டில் அடிக்க முடியுமான்னு பாருங்க. 3 முறை 36, மீதி ஒரு 4 5 96ங்களா? அப்ப 96ல 8 முறை இருக்குமா? இப்போ பேஸ் நமக்கு என்னன்னு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 38 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்ப அந்த முக்கோணத்தோட அடிப்பகுதி எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 38 சென்டிமீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட். இரண்டு இணையான, ஓகேவா, இணையான இல்ல parallelogram கொடுத்திருக்காங்களே, அப்போ ஒரு இணைகரத்தின், ஓகேவா, ஒரு இணைகரத்தின் அடிப்பகுதி அதன் உயரத்தை விட 2 மடங்கு அதிகம் கொடுத்துட்டு பரப்பளவு 392 சதுர மீட்டர் என்றால் அதன் உயரம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஒரு இணைகரம் இருக்கு, அந்த இணைகரத்தோட அடிப்பகுதி அதனோட உயரத்தை விட 2 மடங்கா இருக்குமா? அப்ப உயரம்ன்றது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹைட்ன்றது எக்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதனோட அடிப்பகுதி ஹைட்டை போல 2 மடங்கு இருக்கும். அப்போ ஹைட்ன்றது 2x, சாரி, பேஸ்ன்றது 2x இருக்குமா? ஓகே, அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? இணைகரத்தோட பரப்பளவு கொடுத்திருக்காங்க 392 சதுர மீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ பரப்புக்கு என்ன ஃபார்முலா? இணைகரத்துக்கு ஏரியா ஈக்குவல் டு பி இன்டு ஹெச்ங்களா? இப்போ ஏரியா எவ்வளோ? 392. பி நம்ம என்னன்னு எடுத்துருக்கோம்? 2x எடுத்துருக்கோம். ஹைட் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா 2x ஸ்கொயருங்களா? 2 into 1 2 x into x x ஸ்கொயரா? இங்க 392 இருக்கு. அடிக்கலாமா? அடிச்சா நமக்கு என்ன வரும்? 196 வருது. எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ 196னா அப்ப எக்ஸோட வேல்யூ 196ன்றது 14 ஸ்கொயரா? அப்ப எக்ஸோட வேல்யூ 14. ஓகே, அவங்க என்ன கேக்குறாங்க? அதன் உயரம் கேக்குறாங்க. உயரம்ன்றது எக்ஸ் தான். அப்போ உயரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 14 சென்டிமீட்டர், சாரி 14 மீட்டர். ஏன்னா சதுர மீட்டர்ல இருக்கு இல்லையா, அதனால நமக்கு மீட்டர். சப்போஸ் இதே கொஸ்டின்ல அவங்க பேஸ் என்ன, அடிப்பகுதி என்னன்னு கேட்டாங்கன்னா 2 into x, அப்ப 2 into 14 28 மீட்டரா இருந்திருக்கு. அவங்க கேட்கக்கூடியது ஹைட்ன்றனால நம்மளோட ஆன்சர் 14 மீட்டர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு சாய் சதுரத்தின் ஒரு பக்கமும் ஒரு மூலை விட்டமும் ஒவ்வொன்றும் 16 சென்டிமீட்டர் எனில் சாய் சதுரத்தின் பரப்பளவு சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல என்னன்னு கேக்குறாங்க. ஒரு சாய் சதுரம் இருக்கு, அதனோட பக்கமும் சரி அதனோட ஒரு மூலை விட்ட அளவும் சரி 16 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு அப்ப அந்த சாய் சதுரத்தோட பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க. சாய் சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்னது? ஏரியா ஈக்குவல் டு ½ இன்ட்டு அதனோட 2 மூலை விட்டத்தையும் பெருக்கி by 2 பண்ணணும் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஓகேவா? அப்ப அதுதான் ஃபார்முலா. ஒரு மூலை விட்டம் தெரிஞ்சிருச்சு. அப்போ 1/2 ஒரு மூலை விட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா 60. இப்போ இன்னொரு மூலை விட்டம் தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணிடலாம்? ஏரியா சொல்லிடலாம். ஆனா இன்னொரு மூலை விட்டம் தான் அவங்க கொடுக்கலையே. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிருக்காங்க? அதனோட சைடு சொல்லிருக்காங்க. அப்ப சைடையும் ஒரு மூலை விட்டத்தையும் வச்சு எப்படி இன்னொரு மூலை விட்டம் கண்டுபிடிக்கலாம்? எதுவுமே ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சாய் சதுரம் அப்படின்னா நம்ம எப்படி வரையும்? சதுரத்தை சாட்சி வரைஞ்சா அதுதான் சாய் சதுரம் சொல்லுவோம். அதனோட மூலை விட்டம்ன்றது இப்படி இருக்குமா? ஓகேவா? மூலை விட்டம் ஒவ்வொன்றுமே 90 டிகிரில கட் பண்ணிக்கும் தெரியுமா? ஒரு சாய் சதுரத்தை இந்த மூலை விட்டம்ன்றது 4 செங்கோண முக்கோணங்களாக பிரிச்சிடும் அப்படின்றது நமக்கு ப்ராப்பர்ட்டியில தெரிஞ்சிருக்கணும். ஓகே, செங்கோண முக்கோணமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனோட சைடு எவ்வளவு சொன்னாங்க? 16 சொன்னாங்க. ஒரு மூலை விட்டம், ஓகேவா? ஒரு மூலை விட்டம்ன்றது நான் ஃபுல்லா ஏதோ ஒரு மூலை விட்டம் எடுத்துவேன். ஒரு மூலை விட்டம் ஃபுல்லா 16 அப்படின்னா பாதி அப்ப என்னவா இருக்கும்? 8ஆ இருக்கும். பாருங்க, இந்த செங்கோண முக்கோணத்தை மட்டும் நான் வெளியே எடுத்துக்கிறேன். இதை மட்டும் இப்ப நான் ஃபோக்கஸ் பண்றேன். ஓகேவா? அதனோட அடிப்பக்கம் 8 மீட்டர்னு தெரியுது, 8 சென்டிமீட்டர். அதனோட ஒரு சைடு 16 சென்டிமீட்டர்னு தெரியுது. அப்ப இந்த சைடு தானே எனக்கு தெரியல, அதாவது அந்த முக்கோணத்தோட உயரம் எனக்கு தெரியல. அப்ப தெரியல, கர்ணம் அடிப்பக்கம் தெரியுது அப்படின்னா உயரம் தெரியுது. நான் பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணலாமா? பித்தாகரஸ் தேற்றம்ன்றது என்னது? கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடிப்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் உயரம் ஸ்கொயருங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஹைப்போதீசிஸ். ஓகேவா? கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடிப்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் உயரம் ஸ்கொயர், பேஸ் ஸ்கொயர் பிளஸ் ஹைட் ஸ்கொயர்னு சொல்லுவாங்களா? ஓகே, கர்ணம் வேல்யூ எனக்கு தெரியுது 16 ஸ்கொயர். 16 ஸ்கொயர் 256ங்களா? ஓகே, அடிப்பக்கமும் எனக்கு தெரியுது. அப்ப அதை இந்த சைடு கொண்டு வரலாமா? அடிப்பக்கம் 8, அதை ஸ்கொயர் பண்ணா 64ங்களா? ஈக்குவல் டு எனக்கு என்னன்னு கிடைக்கும்? உயரம் ஸ்கொயர்னு கிடைக்குமா? 256 இருந்து 64 கழிச்சா நமக்கு என்ன வரும்? 56 போயிடுச்சுன்னா இன்னும் ஒரு 4 8 கிடைக்குமா? ஓகேவா? நமக்கு என்ன கிடைக்கும்?
சரி ஓகே கழிங்க 256 ல இருந்து 64 கழிக்கிறோம் 2 1 16 தானா 16 ஸ்கொயர் 256 தான் 8 ஓகேவா 16ல பாதி 8 தான் 8 ஸ்கொயர்ன்றது 64 நம்ம சாரி 64 கழிக்கணுமா 6ல 4 போச்சுன்னா 2 15ல 6 போச்சு அப்படின்னா 9 அப்போ 1 மீதி இருக்குமா 192ங்களா அப்போ உயரமோட வேல்யூ உயரம் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 192 கிடைக்குது அப்போ எனக்கு உயரம் வேணும் ஹைட் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் 192க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் ஆமாவா 192க்கெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை 196னா 14 நம்ம எடுத்துடலாம் அப்ப என்ன பண்ணலாம்னா இது இன்னும் கொஞ்சம் நம்ம உடைக்க முடியுமான்னு பார்க்கலாம் இது 4 ஆல டிவைட் ஆகும் நமக்கு தெரியுமா 4 ஆல டிவைட் ஆகுமா 4 ஆல டிவைட் பண்ணா 4 into 48 வருமா இந்த 48ல உள்ள 4 இருக்கு நமக்கு தெரியுமா திரும்ப இதே நம்ம 4 ஆ எடுக்கலாமா 48 நான் எப்படி எழுதலாம் 4 ஆல டிவைட் பண்ணா 1 2 ன்னு எழுதலாமா 48ஐயும் 14 into 12 ன்னு எழுதுறேன் ஓகேவா இந்த 12ஐயும் 4 வர மாதிரி நம்ம எழுதலாமா என்ன எழுதலாம் 4 into 3 ன்னு எழுதலாமா இப்ப இந்த வேல்யூக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா ரெண்டு 4க்கு ஒரு 4 வெளியே எடுத்துலாமா 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2ங்களா மீதி அந்த 3 கொண்டு தான் எனக்கு எடுக்க முடியாது அப்ப அந்த ரூட் 3 நான் அப்படியே வச்சுக்கிறேன் 4 into 2 8 8 root 3 ஓகேவா இப்ப நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு இந்த ஒரு பாதி அளவு தான் எடுத்திருக்கேன் இது 8 root 3 அப்படின்னா இந்த அளவும் 8 root 3 அப்ப இன்னொரு மூலை விட்டம் வேணும்னா இது ரெண்டையும் நான் கூட்டணுமா கூட்டம் என்ன கிடைக்கும் 60 root 3 கிடைக்குமா அப்ப இன்னொரு மூலை விட்டம் d2 ஓட வேல்யூ நமக்கு 16 root 3 கிடைக்குது அப்ப கொடுக்கலாமா இங்க 16 root 3 ஒரு முறை 8 முறை ஓகேவா 8 16 என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 128ங்களா இன்ட்டு அந்த root 3 அப்படியே வரும் அப்ப இந்த சாய் சதுரத்தோட பரப்பளவு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 128 ரூட் 3 சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயர் ஓகேவா ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓகே நெக்ஸ்ட் ஓகே ஒரு சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் 5:4 என்ற விகிதத்தில் இருந்தால் அந்த சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கும் அதன் மூலை விட்டங்களின் பெருக்களுக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்கிறான் ஒரு சாய் சதுரம் இருக்கு அதனோட மூலை விட்டத்துக்கான விகிதம் கொடுத்துருக்காங்க இது D1 அப்படின்னா இது D2 கொடுத்துட்டாங்க ஓகேவா அப்ப D1க்கும் D2க்கும் ரேஷியோ கொடுத்துட்டாங்க நம்ம 5x 4x கூட எடுத்துக்கலாம் இல்ல 5 4 கூட எடுத்துக்கலாம் ஓகேவா பெருக்கல்னு கொடுக்கும்போது கண்டிப்பா x கொடுத்து தான் எடுக்கணும் நமக்கு தெரியும் ரேஷியோல ஓகே அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க அதோட பரப்பளவுக்கும் மூலை விட்டங்களின் பெருக்களுக்கும் என்ன விகிதம் கேட்கிறாங்க பரப்புக்கும் அப்ப ஏரியாவுக்கும் அதனோட மூலை விட்டங்களோட பெருக்களுக்கும் அப்ப D1 into D2க்கும் என்ன ரேஷியோன்னு கேட்கறாங்க D1க்கும் D2 பெருக்கள் நமக்கு என்ன 5 into 4 20 x into x x ஸ்கொயருங்களா ஓகே பரப்பளவுனா என்னவா இருக்கும் half into D1 into D2 அப்ப 5x into 4xங்களா ஒரு 2 2 4 பாருங்க 5 into 2 10 x into x x ஸ்கொயர் அப்ப 10 x ஸ்கொயருக்கும் 20 x ஸ்கொயருக்கும் நம்ம ரேஷியோ பார்க்க போறோம் x ஸ்கொயர் அடிச்சலாமா ஒரு 0 சாரி ஒரு 0 அடிச்சலாமா ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும் ரேஷியோ 1:2 ன்னு கிடைக்கும் ஓகேவா அப்ப நம்மளோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஓகேவா இங்க 2 அடிக்க கூடாது 0 ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन நெக்ஸ்ட் சரிவகத்தின் பரப்பளவு 18 சதுர சென்டிமீட்டர் அதன் உயரம் மற்றும் அடிப்பகுதி முறையே 3 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் அடிப்பகுதிக்கு இணையான பக்கத்தின் நீளத்தை கண்டறியோம் அப்படின்னு கேட்டாங்க ஒரு சரிவகம் இருக்கு அதனோட பரப்பளவு 18 சதுர சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க ஓகே அதனோட உயரமும் அடிப்பகுதியும் கொடுத்துட்டாங்க 3 சென்டிமீட்டர் உயரம் 5 சென்டிமீட்டர் அடிப்பகுதியும் கொடுத்துட்டாங்க இப்ப அடிப்பகுதிக்கு இணையான ஒரு பரப்பு சரிவகத்துல இருக்கும் இல்லையா அப்ப அதனோட பரப்பு என்னன்னு கேட்காங்க சரிவகம் அப்படின்னு நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஒரு அடிப்பகுதி இருக்கும் அதுக்கு ஒரு இணையான பரப்பு இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஓகேவா இதுதான் நம்ம சரிவகம்னு சொல்லுவோம் இதுதான் அவங்க 5 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 3 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க அப்ப இந்த இடம் தான் என்னன்னு கேட்கணும் அதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க சரிவகத்தோட ஏரியா என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிவகத்தோட பரப்புக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா a = 1/2 into height into a plus b ன்னு சொல்லுவோம் a plus b அப்படின்றது என்னன்னா இது a இதுதான் b ஓகேவா இப்ப பாருங்க ஏரியா நமக்கு தெரியும் 18 1/2 ஹைட் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 3 ஓகேவா a ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 5 b நமக்கு தெரியாததான் நம்ம x ன்னு எடுத்திருக்கோமா ஓகேவா இப்ப இதை சால்வ் பண்ணா நமக்கு x தெரியணும் x தெரிஞ்சாதான் நம்ம என்ன சொல்லலாம் அந்த அடிப்பரப்புக்கு இணையான பரப்போட நீளம் நம்மளால சொல்ல முடியும் ஒரு 3 3 6 3 18ங்களா அடுத்து பாருங்க 6 2 12ன்னு வந்துருமா ஓகேவா 6 2 12 இந்த சைடு நமக்கு என்ன வரும்னா 5 plus x இருக்கு எனக்கு x மட்டும் தான் வேணும் அப்ப +5 இந்த சைடு வந்துச்சு -5 ஆயிடும் 12 ல 5 போச்சுன்னா 7 x ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் क्वेश्चन
ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 7 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் பக்கங்களை கொண்ட முக்கோணத்தின் உள்வட்டத்தின் ஆரம் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் குரூப் டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. முக்கோணத்தோட உள்வட்டத்தின் ஆரம் இது சம்பந்தப்பட்ட நம்ம ஃபார்முலா பார்த்தோம். R = ஏரியா பை செமி பெரிமீட்டர், அரை சுற்றளவுன்னு பார்த்தோமா? ஓகே, அவங்க என்ன சொல்லிருக்காங்க, முக்கோணத்தோட சைடு கொடுத்துட்டு அதனோட உள்வட்டத்தின் ஆரம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ஆரம் வேணும்னா எனக்கு அதனோட பரப்பளவு தெரியணும், அதனோட அரை சுற்றளவு தெரியணும். அரை சுற்றளவுக்கு நம்ம என்னன்னு பார்த்தோம், S வேணும்னா இந்த பக்கங்கள் எல்லாம் கூட்டி பை 2 பண்ணணுமா? 29 40, ஓகேவா? 40 49 56ங்களா? அப்போ எனக்கு வேணும் அப்படின்னா சுற்றளவு 56, அதை பை 2 பண்ணணுமா? S வேணும் அப்படின்னா 28ன்னு வருமா? ஓகே, அப்ப S ஓட வேல்யூ 28. அப்ப ஏரியா வேணும்னா ஃபார்முலா பார்த்துட்டோம். A = square root of S into அப்ப 28 into S minus A. அப்ப 28 minus 7 21. 28 minus 24. அப்ப நமக்கு என்ன வரும்? 4 into S minus C. அப்ப 28 minus 25 பண்ணும்போது 3. ஓகேவா? இப்ப இதையுமே நம்ம பெருக்கி ஸ்கொயர் ரூட்ல எடுக்க முடியாது. இது ரெண்டுத்துமே 7 வரும் தெரியல, இதோட மடங்கு 7ன்னு தெரியும் இல்லையா? அப்ப இது 7 நாள் 28 7 3 21 into 4 into 3ன்னு எடுத்துக்கலாமா? இப்ப பாருங்க, 2 3க்கு ஒரு 3 வெளியே எடுத்துடலாமா? 2 7க்கு ஒரு 7 வெளியே எடுத்துடலாமா? 2 4க்கு ஒரு 4 வெளியே எடுத்துடலாமா? ஓகே, அப்ப என்ன வருதுன்னு பாருங்க. 21 21 into 4 84. ஓகே, அப்ப அந்த முக்கோணத்தோட பரப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 84, அரை சுற்றளவு 28. அப்ப இதை அப்ளை பண்ணா உள்வட்ட ஆரம் சொல்லிடலாமா? 84 by 28. எத்தனை முறை இருக்குன்னு பாருங்க. 3 முறை இருக்குமா? 3 முறை பண்ணோம் அப்படின்னா கரெக்டா 84. அப்ப இது ஒரு முறை, இது 3 முறை. அப்ப உள்வட்ட ஆரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 440 மீட்டர் சுற்றளவு கொண்ட வட்டப்பாதையை சுற்றி 7 மீட்டர் அகலம் கொண்ட வட்டப்பாதையின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்றாங்க. 440 மீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு வட்டத்தை சுத்தி 7 மீட்டர் அகலம் இருக்க மாதிரி ஒரு வட்ட பாதையை வரைஞ்சாங்க அப்படின்னா அந்த வட்ட பாதையோட பரப்பளவு கேட்கறாங்க. வட்டப்பாதையோட பரப்பளவுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியணும். பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயருங்களா? அது என்ன கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்? பையோட வேல்யூ 22/7 தெரியும். அப்ப கேபிட்டல் ஆர் என்ன ஸ்மால் ஆர் என்ன கண்டுபிடிச்சாதான் இந்த வட்டப்பாதையோட பரப்பு நம்மளால சொல்ல முடியுமா? ஓகே, அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு வட்டம் இருக்கு, அதனோட சுற்றளவு 440 மீட்டர்னு சொன்னாங்களா? அப்ப இந்த வட்டத்தோட ஆரம் என்ன சொல்ல முடியுமா? சுற்றளவுன்றது 2πrங்களா? 2πrன்றது 440 அப்படின்னா எனக்கு ஆர் வேணும். என்ன பண்ணலாம்? ஆர் மட்டும் நான் வச்சுக்கிறேன். 2ஆல் அடிக்கும் போது 220 மாறிடும். பை வந்து இந்த சைடு போகும்போது பையோட வேல்யூ 22/7, அது ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது 7/22 போகுமா? ஆல்ரெடி 220 இருக்கு, 7/22 போயிருக்குமா? பை தான் நான் அந்த சைடு கொண்டு போறேன். அப்ப தலைகீழ மாறி பையோட வேல்யூ ஒரு முறை 10 முறைங்களா? அப்ப 10 × 7 70. அப்போ இந்த வட்டத்தோட ஆரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 70. புரியுதுங்களா? ஓகே, இதை சுத்தி எவ்வளவு அகலத்துல வட்ட பாதை வரைகிறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 7 மீட்டர் அகலத்துக்கு வரைகிறாங்க. ஓகேவா? 7 மீட்டர் அகலத்துக்கு வரைகிறாங்க. இதனோட ரேடியஸ் 7 மீட்டர். அப்போ ஓவரால் அந்த பெரிய வட்டத்தோட பரப்பளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, சாரி ரேடியஸ் ஆரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 77 மீட்டர் ஆகும். 70 ஒரு 7 சேர்த்தீங்கன்னா 77 மீட்டரா வந்திருக்குமா? இப்போ இதுதான் நமக்கு கேபிட்டல் ஆர். அதாவது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பெரிய வட்டத்தோட ரேடியஸ் நமக்கு தெரியுது. அப்ப அதை வச்சு பெரிய வட்டத்தோட பரப்பு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுல இருந்து இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த சிறிய வட்டத்தோட பரப்பை கழிச்சோம் அப்படின்னா இந்த வட்டப்பாதையோட, ஓகேவா, இந்த வட்டப்பாதையோட பரப்பு நமக்கு கிடைச்சிடும் இல்லையா? இதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு எழுதிருக்கோம். ஓகேவா? கொடுத்துடலாமா? பையோட வேல்யூ 22/7, கேபிட்டல் ஆரோட வேல்யூ 77, அப்ப ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ 70ங்களா? 70 ஸ்கொயர். ஓகேவா? இதனோட வேல்யூஸ் எல்லாம் நமக்கு தெரியாது. இப்ப 14 ஸ்கொயர் 15 ஸ்கொயர் 30 ஸ்கொயர் எல்லாம் சொல்லிடுவோம். 77 ஸ்கொயர் தெரியாது அப்படின்னா அங்க ஸ்கொயர் எல்லாம் கண்டுபிடிக்காதீங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வடிவத்துல இருக்கா? அப்ப உடனே இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? a பிளஸ் பி இன்டு a மைனஸ் பின்னு எழுதலாமா? இப்போ 22/7 a பிளஸ் பின்னா 77 பிளஸ் 70 இன்டு 77 மைனஸ் 70 பண்ணா நமக்கு என்ன வரும்? 7 வருமா? ஓகே, இது ரெண்டையும் நம்ம கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 147ன்னு கிடைக்குமா? ஒரு இன்டு 7ன்னு வருமா? ஓகேவா? அப்ப இதனோட வேல்யூ என்ன வரும்? நமக்கு இன்டு 7 வரும். வெளியே நமக்கு என்ன வருது? 22/7 வருதா? இப்ப என்னெல்லாம் நம்மளால அடிக்க முடியும்? 7க்கு 7 அடிச்சலாமா? அப்ப ஃபைனலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
22 into 147 பெருக்கி தானே ஆகணும். 22 into 147. இந்த 22 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 into 11 எழுதலாமா? எவ்வளவு ஸ்பீடா நம்ம கால்குலேஷன் பண்றோமோ அவ்வளவு ஸ்பீடா நமக்கு வந்து ஆன்சர் சீக்கிரம் வந்துடும். இல்ல அப்படின்னா அளவுகள் கொஸ்டின் நமக்கு என்ன பண்ணணும், ரொம்ப டைம் எடுக்கும். ஓகேவா? ஏன்னா எந்த நம்பரையுமே 11ஓட பெருக்கிறது ஈஸி. அப்போ முதல்ல 2 into 147 எழுதி பாருங்க. 280 294. இப்போ 294 into 11 பண்ண போறேன். 11ஓட பெருக்கும் போது 2 தனியா 4 தனியா எழுதிக்க போறேன். 9யும் 4யும் ஆட் பண்ணா 13, மீதி 1 கேரியா கொடுத்துட்டு போறேன். 2யும் 9யும் ஆட் பண்ணா 11, அந்த கேரி கூட்டினா 2ங்களா 11 12. அப்போ கொடுத்துட்டு மீதி கேரி 1 கொடுக்க போறேன். அந்த 1 இங்க ஆட் பண்ணிட்டா நமக்கு என்ன வரும், 3234. ஓகேவா? அப்போ அந்த வட்டப்பாதையோட பரப்பளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 3234 ஸ்கொயர் மீட்டரா, ஏன்னா மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அப்போ சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லுவோமா. ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பி. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் சால்வ் பண்ண டைம் ஆகும் தான், கொஞ்சம் ஸ்பீடா பண்ணணும். அளவைகளுக்கு வேற வழியே கிடையாது. எடுத்துடலாமா? ஓகே. ஒரு அரை வட்டத்தின் விட்டம் 14 மீட்டர் அப்படின்னா அந்த அரை வட்டத்தின் சுற்றளவு என்னன்னு கேக்குறாங்க. அரை வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 5r plus 2r. ஓகேங்களா? அவங்க விட்டம் கொடுத்துருக்காங்க. விட்டம் 14 மீட்டர் அப்படின்னா ரேடியஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 7 மீட்டருங்களா. கொடுக்கலாமா? 22/7 into 7 plus 2 into 7 14ங்களா. ஓகேவா? 7க்கு 7 கேன்சல் பண்ணலாமா? அப்ப 22 plus 14 நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 36 மீட்டர். ஓகேவா? அந்த அரைவட்டத்தின் சுற்றளவு எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 36 மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு செம்பு கம்பிய சதுர வடிவில் வளைக்கும் போது அது 121 சென்டிமீட்டர் பரப்பளவை அடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கம்பி என் கையில இருக்கு. ஓகேவா? ஒரு கம்பி என் கையில இருக்கு, அதை நான் சதுரமா வளைக்கிறேன். ஓகேவா? சதுர வடிவத்துல வளைக்கும் போது இதனோட பரப்பளவு 121 சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டரா மாறுது அப்படின்னா இது ஏ ஸ்கொயரோட வேல்யூவா? ஏ ஸ்கொயரோட வேல்யூ 121னா ஏவோட வேல்யூ 11. ஏவோட வேல்யூ 11 அப்படின்னா ஒரு சைடு 11 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ அதனோட சுற்றளவு என்னவா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 44 சென்டிமீட்டரா இருக்கும். ஏன்னா சுற்றளவு வந்து 4a. அப்போ சுற்றளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 44 சென்டிமீட்டர். சுற்றளவுன்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அந்த கம்பியோட லென்த்துக்கு ஈக்குவல். ஏன்னா இந்த கம்பியை தான் நான் சதுரமா வளைக்கிறேன். அப்போ இந்த சதுரத்தோட சுற்றளவும் கம்பியோட நீளமும் ஈக்குவலா. அப்போ கம்பியோட நீளமும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 44 சென்டிமீட்டர் தான். ஓகேவா? அதுக்கடுத்து அவங்க என்ன சொல்றாங்க, அதே கம்பி ஒரு வட்ட வடிவில் வளைந்திருந்தா, அப்ப அதே கம்பிய நான் வட்ட வடிவுல வளைக்கிறேன் அப்படின்னா அந்த வட்டத்தோட பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இதே கம்பியை தான் இப்ப நான் வட்டமா வளைக்கிறேன். வளைச்சாலும் இந்த கம்பியோட லென்த் தானே இந்த வட்டத்தோட சுற்றளவா இருக்கும். அப்போ இந்த வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா 2πr = 44 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா சுற்றளவுன்றது இந்த 44 சென்டிமீட்டர்னு எனக்கு தெரியும். அப்ப அடிக்கலாமா? 22ங்களா. இதுமே 22/7 into r = 22வா. இப்போ 22க்கும் 22க்கும் அடிச்சிடலாமா? அப்ப r/7 = 1ன்னு இருக்கும். அப்ப r-ஓட வேல்யூ தெரியுமா அப்படின்னா 7ங்களா. அப்போ இந்த வட்டத்தோட ஆரம் 7 சென்டிமீட்டர் நான் கண்டுபிடிச்சேன். எனக்கு இந்த வட்டத்தோட பரப்பளவு வேணும். பரப்பளவு ஃபார்முலா என்னது? πr². πr². ஓகேவா? ஏரியா. ஓகேவா? 22/7 into 7 into 7 ஒரு 7க்கு ஒரு 7 அடிச்சிடலாமா? 22 7 140 ஒரு 16. அப்ப 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப அந்த வட்டத்தோட பரப்பளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுவுமே குரூப் ல கேட்டிருந்த இயர் கொஸ்டின் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஒரு செவ்வக அறையின் தரையின் மூலை விட்டம் 7 அடி, அறையின் சிறிய பக்கம் 4 அடி அப்படின்னா அறையின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேக்குறேன். அந்த அறை என்ன வடிவத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா செவ்வக வடிவத்துல இருக்கு. ஓகேவா? செவ்வகம் அப்படின்னா நம்ம இதைதானே செவ்வகம்னு சொல்லுவோம். ஓகேவா? இதனோட மூலை விட்டம் அப்படின்னா ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு ஆப்போசிட் எண்ட் வரைக்கும் வரையக்கூடிய ஒரு லென்த்தா. அப்ப இதனோட மூலை விட்டம் பாத்தீங்க அப்படின்னா 7 அடி. அதனோட சிறிய பக்கம் அப்படின்னா நீளம் தான் இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கும், அகலம் தான் சிறிசா இருக்கும். அப்ப அதனோட சிறிய பக்கம், இதனோட சிறிய பக்கம் பாத்தீங்கன்னா இதுதான் சொல்லுவோம். இப்போ 4 அடி. அப்ப அதனோட பேஸ் தெரிஞ்சிருச்சு. அப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா அந்த அறையோட பரப்பளவு கேக்குறாங்க. பரப்பளவு ஃபார்ம் என்னது? L into B. ஓகேவா? அப்ப L தெரியல, எனக்கு B மட்டும் தான் தெரியுது. அப்ப L கண்டுபிடிச்சாதுன்னா அந்த அறையோட பரப்பு என்னால சொல்ல முடியும். அப்ப L-க்கு என்ன பண்ணலான்னு பாருங்க. இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா உங்களுக்கு என்ன வருது? 90 டிகிரி வருதா? அப்ப கண்டிப்பா இது கர்ணம், இது அடிப்பக்கம், இது உயரம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமா? ஓகேவா? அப்ப கர்ணம் ஸ்கொயர். அப்ப 7.5 ஸ்கொயர்
-4.5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த லென்த் இது இங்க முக்கோணமா பார்த்தா ஹைட்டா வரும். நமக்கு இந்த இடத்துல செவகம் பார்க்கும்போது இது எல்லாம் வருமா. எல் ஸ்கொயர்னாலும் எடுத்துக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர்னாலும் எடுத்துக்கோங்க, கண்டுபிடிக்க போகும். ஓகேவா? இதுக்காக முழுசா எல்லாம் ஸ்கொயர் பண்ண முடியாது அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ அதோட ஃபார்முலா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியா. இப்போ ஏ பிளஸ் பி அப்படின்னா 11 12ங்களா. ஓகே, ஏ மைனஸ் பி அப்படின்னா 7.5ல 4.5 போச்சுன்னா 3ங்களா. அப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ இது ரெண்டு பேருக்கு நமக்கு என்ன வரும்? 36ன்னு வருமா. அப்போ எல் ஸ்கொயரோட வேல்யூ 36 அப்படின்னா எல்லோட வேல்யூ 6. ஓகேவா? அப்போ லென்த்தும் கண்டுபிடிச்சிருமா 6, பிரெத் 4.5. அப்போ அதோட பரப்பு சொல்லிடலாமா? பரப்புக்கு என்ன ஃபார்முலா? எல் இன்ட்டு பிங்களா. ஓகேவா? எல்ன்றது 6, பிரெத்ன்றது 4.5ங்களா. 4. ஓகேவா? இதையும் பெருக்கிறது ஈஸி. 6 நாள் 24, 6 இன்ட்டு 0.5. அப்ப 6ல பாதி. அப்ப 6ல பாதி 3ங்களா. இதை ரெண்டையும் சேர்த்தீங்க அப்படின்னா 27. ஓகேவா? இங்க அடியில இருக்கும் போது சதுர அடின்னு வரும், இல்ல ஃபுட் ஸ்கொயர். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பா சாரி, நம்மளோட ஆன்சர் என்ன வரும் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஆப்ஷன் 27. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து ஒரு கனசதுரத்தின் மேற்பரப்பு கொடுத்திருக்காங்க, அதன் கன அளவு காண்கன்னு கொடுத்திருக்காங்க. வலைப்பரப்பா மேற்பரப்பான்னு பார்க்கணும். மோஸ்ட்லி கொஸ்டின்ல மொத்த மேற்பரப்பு இல்ல மொத்த புறப்பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இல்லைன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, பக்கப்பரப்புன்னு கொடுத்திருப்பாங்க. பக்கப்பரப்பு வேற, மொத்த மேற்பரப்புன்றது வேற. மொத்த மேற்பரப்பு தான் மோஸ்ட்லி நிறைய இடத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா மேற்பரப்பு, வெறும் சர்ஃபேஸ் ஏரியான்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா மொத்த புறப்பரப்பு தான். ஓகேவா? அவங்க லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு கொடுத்திருந்தாலும் அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வலைப்பரப்பு. ஓகேவா? அப்ப மொத்த பரப்பு, அதுவும் கனசதுரம், கனசதுரத்தோட மொத்த பரப்புக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 6a ஸ்கொயர். இப்போ 6a ஸ்கொயர் ஈக்குவல் டு 3750 எடுத்துக்கலாமா. அவங்க என்ன கேட்கறாங்க? கன அளவு கேட்கறாங்க. கன அளவு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ கியூப். அப்ப ஏ தெரிஞ்சாதான் அதை கியூப் பண்ணி கன அளவோட கனசதுரத்தோட கன அளவு என்னால சொல்ல முடியும். ஓகேவா? என்ன சால்வ் பண்ணணும் பாருங்க. 6 அடிச்சிடலாமா. ஓகே, 6 டைம்ஸ் 2 டைம்ஸ் 5 டைம்ஸ் வருமா. அப்ப ஏ ஸ்கொயரோட வேல்யூ 625 அப்படின்னா ஏவோட வேல்யூ 25ங்களா. சைடு கண்டுபிடிச்சிடும். இப்போ வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா? கனசதுரத்துக்கு ஏ கியூபுங்களா. இப்போ நான் என்ன பண்ணணும்? 25 கியூப் பண்ணணும். 25 கியூப் தெரிஞ்சிருந்தா ஓகே. அப்படி இல்லைன்னா 25 ஸ்கொயர் 625, அதோட ஒரு 25 நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கணும். 25 கியூபோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 15625, 15625 தான் நம்மளோட வால்யூமா இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கனசதுரத்தின் அனைத்து பக்கங்களின் கூட்டுத்தொகை 48 சென்டிமீட்டர்னா அதனோட கன அளவு என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப முதல்ல கனசதுரத்துக்கு எத்தனை பக்கங்கள் இருக்குன்னு தெரியணும். அப்ப அந்த எல்லா பக்கத்தையும் கூட்டினா 48 சென்டிமீட்டர் கிடைக்கும் அப்படின்னா அதனோட ஒரு பக்கம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும். கனசதுரத்துக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா 12 சைட்ஸ் இருக்கும். ஓகேவா? 12 சைட்ஸ் இருக்கு. அப்போ 12 சைட்ஸ்னா 12a. இதுதான் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 48க்கு ஈக்குவல். இது அடிக்கும் போது நமக்கு ஏ கிடைக்குமா. ஏவோட வேல்யூ 4 கிடைச்சிருச்சு. சைடு 4 அப்படின்னா அப்போ கன அளவு என்னவா இருக்கும்? ஏ கியூபா. ஏ கியூபோட வேல்யூ 4 கியூப் 64. ஓகேவா? அப்போ கன அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 64 சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு கனசதுரத்தின் பக்கங்கள் இரட்டிப்பாக்கப்பட்டால் அதன் கன அளவு அதன் உண்மையான கன அளவை விட எத்தனை மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கனசதுரத்தின் பக்கம் இப்ப டபுள் ஆகுது அப்படின்னா அப்ப அதனோட கன அளவு எவ்வளவு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல சைடு நமக்கு என்னன்னு எடுத்துப்போம்? ஏ தானே எடுத்துப்போம். இப்ப டபுள் ஆச்சுன்னா இப்ப சைடு என்னவா இருக்கும்? 2a இருக்கும். சைடு ஏவா இருக்கும்போது வால்யூம் என்னவா இருக்கும்? ஏ கியூபா இருக்கும். சைடு 2a இருக்கும்போது வால்யூம் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா இது அப்படியே நம்ம கியூப் பண்ணுமா. 2 கியூப் பண்ணா 8, ஏவை கியூப் பண்ணா ஏ கியூப். பாருங்க, முதல்ல ஏ கியூப்ல இருந்தது, இப்ப 8 ஏ கியூபா மாறி. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இது 1 மடங்கு அப்படின்னா இது 8 டைம்ஸ். ஓகேவா? 8 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதான் நம்மளோட ஆன்சர் ஆகும். அப்ப எவ்வளவு மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 8 மடங்கு. ஓகேவா? இந்த மாதிரி குறையிற மாதிரி கேட்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒரு கனசேவகத்தின் பக்கங்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அதன் மொத்த புறப்பரப்பு 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா அதனோட கன அளவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரி, ஓகே. அதனோட கனசேவகத்தோட பக்கங்களின் விகிதம் கொடுத்திருக்காங்க. அப்ப இது எல், இது பி, இது எச்ன்னு எடுத்துக்கலாமா. அதனோட மொத்த புறப்பரப்பு கொடுத்திருக்காங்க. அப்ப கனசெவ்வகத்துக்கு மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். 2 டைம்ஸ் ஆஃப் எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் எல்ஹெச்ங்களா. அப்ப இதுதான் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா
88 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஓகேவா? ஓகே, இதே இங்க அடிக்கிறோம் அப்படின்னா 44 மாறிடுமா? ஓகேவா? எல் நான் 1x பி 2x ஹெச் 3x எடுத்துக்கிறேன். இங்க கொடுக்க பாருங்க, எல்பினா 1x இன்ட்டு 2x, அப்போ 2x ஸ்கொயருங்களா? பிஹெச் அப்படின்னா 2x இன்ட்டு 3x, அப்போ 6x ஸ்கொயர். ஓகேவா? எல்ஹெச் அப்படின்னா 3x இன்ட்டு 1x, அப்போ 3x ஸ்கொயருங்களா? ஈக்குவல் டு தான் நமக்கு என்ன வருது? 44 வருது. இதெல்லாம் ஆட் பண்ணி நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க, 11x ஸ்கொயர்னு வருதா? 11x ஸ்கொயர் ஈக்குவல் டு 44 அப்படின்னா 11 அடிச்சோம்னா 4 டைம்ஸ் x ஸ்கொயரோட வேல்யூ 4 வருது. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருச்சு அப்படின்னா லென்த் என்ன, பிரெத் என்ன, ஹைட் என்ன சொல்லலாமா? லென்த் என்ன வரும்னு பாருங்க, 1x, அப்போ 1 இன்ட்டு 2 2. ஓகேவா? பிரெத் என்ன வரும்னு பாருங்க, 2 இன்ட்டு 2 4. ஓகேவா? h என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 3 இன்ட்டு 2 6. ஓகேவா? அப்போ LBH கிடைச்சது. அப்போ வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா? வால்யூம் வேணும் அப்படின்னா கன செவ்வகத்துக்கு L இன்ட்டு B இன்ட்டு ஹெச்ங்களா? 2 இன்ட்டு 4 இன்ட்டு 6ங்களா? 6 நாள் 24, 24 2 48 சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? இப்போ நம்மளோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 48 சென்டிமீட்டர் கியூப். ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அளவைகள் பொறுத்த வரைக்கும் அதை ஈஸினும் நம்ம பார்க்கலாம், கஷ்டனும் பார்க்கலாம். ஓகேவா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு தெரியணும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கூட சிம்பிளிஃபிகேஷன் தெரிஞ்சிருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் தெரியாம நம்ம எக்ஸாம் போறது இல்லை. அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டாலே அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துடும். இதுக்கு மேலே இங்க எந்த டிஃபிகல்ட்டியுமே கிடையாது. இது பாசிட்டிவா நம்ம பார்க்கலாம். ஒரு சிலர் என்ன அப்படின்னா இதுக்கு எந்த ஷார்ட்கட்டுமே கிடையாது, ஃபார்முலா வச்சு டெரைவ் பண்ணி ரொம்ப நேரம் கழிச்சு கொண்டு வரணுமேன்னு சொல்லிட்டு நெகட்டிவாவும் பார்ப்பாங்க. பாக்குறது நம்மளோட கையில தான் இருக்கு. இதுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரிஞ்சிட்டாலே கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் வராம போக போறது இல்லை. அப்ப அந்த இடத்துல நமக்கு டைம் கொஞ்சம் கொடுத்து சால்வ் பண்ணாலே அளவியல் கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம், அழகா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? 18th கொஸ்டின் பாருங்க. ஒரு தண்ணீர் தொட்டி 5 மீட்டர் நீளம், 3 மீட்டர் அகலம் மற்றும் 1 மீட்டர் ஆழம் கொண்டது. அதில் எவ்வளவு லிட்டர் தண்ணீரை நிரப்ப முடியும்னு கேட்கிறேன். எப்பவுமே ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள அடைக்கப்படும் பொருளின் அளவு என்னன்னா அதோட கன அளவுக்கு ஈக்குவலா. அப்போ ஏதோ ஒரு தொட்டி இருக்கு, அதுக்குள்ள எவ்வளவு தண்ணி அடைக்க முடியும்னு கேட்டா அந்த தொட்டியோட கன அளவை பத்தி தான் பேசியிருக்காங்க. கொள்ளளவும் கன அளவும் ஒண்ணுதான். கொள்ளளவுன்றது அது எவ்வளவு தண்ணியை கொள்ளும் அப்படின்றது தானே. அப்ப கொள்ளளவுன்றது ஈக்குவல் டு அதோட கன அளவு தான். ஓகேவா? அப்ப கன அளவு என்னன்னு கண்டுபிடிச்சலாமா அந்த தொட்டிக்கு? LBHங்களா? ஓகேவா? அப்ப LBH பெருக்குனா நமக்கு என்ன வருது? 5 இன்ட்டு 3 15, 15 இன்ட்டு 1 15 தான். அப்ப அதோட வால்யூம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 15 சென்டிமீட்டர் கியூப். வால்யூம் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனா அவங்க எத்தனை லிட்டர் தண்ணி பிடிக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, மீட்டரா மீட்டர் கியூப். ஓகேவா? மீட்டர் கியூப். அப்போ 1 மீட்டர் கியூப். ஓகேவா? 1 மீட்டர் கியூப்ன்றது எவ்வளவு லிட்டருக்கு ஈக்குவல்னு பாத்தீங்கன்னா 1000 லிட்டருக்கு ஈக்குவல். அப்போ எத்தனை லிட்டர் வேணும்னா இன்ட்டு 1000 பண்ணிக்கலாமா? இன்ட்டு 1000 பண்ணா நமக்கு என்ன வரும்? 15,000 லிட்டர்ஸ் தண்ணி அங்க அந்த தொட்டியில குடிச்சிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். அப்ப நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 6 ஆரம் கொண்ட வட்டம் மற்றும் 6 ஆரம் 2r உயரம் கொண்ட சிலிண்டர் ஆகியவற்றின் கன அளவின் விகிதம் என்னன்னு கேட்கிறான். அப்போ 6 ரேடியஸ் இருக்கக்கூடிய வட்டம் கிடையாது, வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஓகேவா? உருளையோட கம்பேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா 3D ஷேப்பா, சர்க்கிள் அப்படின்றது 2D தான். அப்ப அவங்க கொடுத்திருக்கிறது கோலம். ஓகேவா? கோலத்தோட கன அளவுக்கும் உருளையோட கன அளவுக்கும் என்ன ரேஷியோ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, கோலத்துக்கும் உருளையோட கன அளவுக்கும் என்ன விகிதம் கேட்டிருக்காங்க. அப்ப கோலத்தோட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? 4/3 πr3. உருளையோட கன அளவு πr²h. இதுலயே என்ன டேர்ம் சொல்லலாம் காமனா இருக்கும், நம்ம அடிச்சு விட்டுலாம். ஓகேவா? ஓகே, இல்ல அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, பை அடிச்சிடலாம். r²க்கும் இந்த கியூப்க்கு அடிச்சுட்டோம்னா இன்னும் ஒரே ஒரு r மட்டும் பெண்டிங் இருக்கு. ஓகேவா? வேற எதுவும் நம்மளால அடிக்க முடியாது. அப்ப இங்க என்ன இருக்கு? 4/3 இருக்கு, இங்க r இருக்கு. h பதில் நம்ம என்ன சொல்லலாம், அந்த உருளையோட உயரம் அவங்க rலயே கொடுத்திருந்தாங்க. 2r உயரம் கொண்ட உருளைன்னு சொன்னாங்க. உயரத்துக்கு பதில் நம்ம 2rன்னு கொடுக்கலாமா? பாருங்க, இந்த ஆர்க்கும் இந்த ஆர்க்கும் அடிச்சிடலாமா? 1 2 2 2 r 2/3 ரேஷியோனால ஈக்குவல்னா ஒண்ணு. அப்ப ஈக்குவல் டு 1ன்னு இருக்குமா? அப்ப இத 2 இந்த சைடு வச்சுட்டு 3 அந்த சைடு கொண்டு போனா 1 இன்ட்டு 3 3ஆ மாறிடும். பாருங்க, அப்ப கோலத்துக்கும் உருளைக்கும் கன அளவோட விகிதம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2:3 அப்படின்ற ரேஷியோல இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இல்ல நீங்க இங்கே 2r கொடுத்து சால்வ் பண்ணிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு டக்குன்னு ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 2 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட
ஒரு செங்குத்து உருளையின் கன அளவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. உருளையோட கன அளவு ஃபார்முலா என்னது 1/3. ஓகேவா? வால்யூமோட ஃபார்முலா 1/3. உருளையா? ஓகேவா? கூம்புக்கு தான் 1/3. உருளைக்கு வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேவா? பையோட வேல்யூ 22/7. ஆர் பாத்தீங்க அப்படின்னா 7. அப்ப 7 × 7. ஹைட் பாத்தீங்கன்னா 2. ஓகேவா? இப்போ 7க்கு 7 அடிச்சலாமா? 22 7. இப்பதான் நம்ம பார்த்தோம் 154. 154 × 2 அப்படின்னா 308. ஓகேவா? சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? இப்போ சென்டிமீட்டர் கியூப். அப்ப இந்த உருளையோட கன அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 308 சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட். இரண்டு கூம்புகளின் வளைந்த மேற்பரப்பின் பரப்பளவு விகிதம் 2:1. அப்ப இதோட வலைப்பரப்புக்கான ரெண்டு கூம்பு இருக்கு. அந்த ரெண்டு கூம்போட வலைப்பரப்புக்கான விகிதம் பாத்தீங்கன்னா 2:1. அதனோட சாய்ந்த உயரத்துக்கு அந்த ரெண்டுத்துக்கும் அந்த சாய்வு உயரம் எல் இருக்கும் இல்லையா, அதனோட ரேஷியோ 1:2ன்னு சொல்லிட்டு அவற்றின் ஆரத்தின் விகிதம். அப்ப அது ரெண்டுத்தோட ரேடியஸ்க்கு என்ன ரேஷியோன்னு கேக்குறாங்க. கொடுத்திருக்கிற ரேஷியோ வலைப்பரப்புக்கான விகிதம் 2:1. வலைப்பரப்பு ஃபார்முலா என்னது? பை ஆர் எல்லுங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் உருளை வந்து பை R1 L1 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கூம்பு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கூம்போட வலைப்பரப்போட பை R1 L1 எடுத்துக்கலாம். செகண்ட் கூம்போட வலைப்பரப்பு வந்து பை R2 L2 எடுத்துக்கலாம். ஓகேவா? இதனோட ரேஷியோ தான் என்னன்னு பாத்தீங்கன்னா 2:1. அப்ப அதை 2/1 A/B A/B எழுதினாலே அதுல வந்து 2:1 2/1 நம்ம எழுதிட்டோம். அடுத்து L1 L2 ரேஷியோ கொடுத்துட்டு இருக்காங்களா? L1 L2 ரேஷியோ 1:2. அப்ப அதை இங்க அப்ளை பண்ணலாமா? பைக்கு பைக்குள்ள நம்ம அடிச்சிடலாமா? பைக்கு பை அடிச்சிடலாம். இப்போ R1 L1 இருக்க இடத்துல 1, R2 × L2 இருக்க இடத்துல 2ன்னு கொடுக்கலாமா? ஈக்குவல் டு 2/1. எனக்கு R1க்கும் R2க்கும் தான் ரேஷியோ வரணும். அப்ப இந்த 1/2 அந்த சைடு கொண்டு போகும்போது 2/1 மாறும். பெருக்கல்ல போகுமா? R1/R2 ஈக்குவல் டு இங்க ஆல்ரெடி 2/1 இருக்கு. இங்க இருக்கக்கூடிய 1/2 பெருக்கல் இருக்கு. அது இந்த சைட்ல வரும்போது டிவைட்ல போகும். இல்ல அப்படியே அது தலைகீழ போகுமா? ஓகே, இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன வரும்? R1/R2 ஈக்குவல் டு ஓகேவா? R2 ஈக்குவல் டு 4/1. இதுதான் நம்ம R1:R2ன்னு சொல்லுவோம். அப்படியே R1க்கும் R2க்கும் ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா 4:1. ஓகேவா? 4:1. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு உருளையை உருக்கி உருவாகும் ஒரு கோலத்தின் ஆரம் என்ன அப்படின்னு ஒரு உருளையை உருக்கி ஒரு கோலமா செய்யறாங்க அப்படின்னா அந்த கோலத்தோட ஆரம் என்னன்னு கேக்குறாங்க. உருக்கப்பட்ட உருளையின் ஆரம் 6 சென்டிமீட்டர், அதனோட உயரம் 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ஒரு ஷேப் உருக்கி இன்னொரு ஷேப் செய்யறோம் அப்படின்னா இந்த ஷேப்போட கன அளவுன்றது செய்யப்பட்ட ஷேப்போட கன அளவுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்ட்டு தெரியும். அப்ப ரெண்டு ஷேப்புமே அதோட கன அளவு ஈக்குவல் பண்ணாலே இந்த பேஸ் பண்ணி ஓகே உருக்கி செய்யக்கூடியதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா? அப்ப டக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். உருக்கி செய்யறாங்க அப்படின்னாலே கன அளவு சம்பந்தப்பட்டதான். ஏன்னா உருக்கப்படக்கூடிய பொருளின் கன அளவுன்றது உருக்கி செய்யப்பட்ட கன அளவோட ஷேப்போட கன அளவுக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா பாருங்க, ஒரு பெரிய கூம்பை தான் ஒரு டக்குன்னு உருக்கி ஒரு கோலமா செய்யறாங்கன்னா அந்த கூம்பை தான் கோலமா செஞ்சிருப்பாங்க. அப்ப கூம்போட கன அளவுன்றது அந்த கோலங்கள் எல்லாத்தோட கன அளவுக்கும் சேர்த்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? சரி, ஓகே. உருளையை உருக்குனாங்களா? உருளையோட கன அளவு என்னவா இருக்கும்? பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ங்களா. உருக்கி என்னத்தை செஞ்சாங்க? கோலம் செஞ்சாங்க. அப்போ இந்த உருளையோட கன அளவுன்றது கோலத்தோட கன அளவுக்கு ஈக்குவலா இருக்குமா? கோலத்தின் கன அளவுன்றது 4/3 பை ஆர் கியூபுங்களா. ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? உருளையோட ஆரம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6. ஓகே, அப்ப 6 × 6 அதனோட உயரம் பாத்தீங்க அப்படின்னா 9 ஈக்குவல் டு 4/3 பை ஆர் கியூபா. இந்த கோலத்தோட ரேடியஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்னால அடிக்க முடியும் பாருங்க. பைக்கு பை அடிச்சிடலாமா? 2 முறை 3 முறைங்களா? இப்ப இங்கேயே 2 அடிச்சோம் அப்படின்னா 3 முறையா? இங்க நமக்கு என்ன இருக்கு? ஆர் கியூப் மட்டும் இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா 3 × 3 × 9 இருக்கு. இங்க டிவைட் இருக்கக்கூடிய 3 இந்த சைடு வரும்போது அதுவும் பெருக்கல் வந்துருமா? இப்ப பாருங்க, ஆருக்கு நான் கியூப் ரூட் எடுத்தாதான் ஆர் கியூப் இருக்கு. அப்போ கியூப் ரூட் எடுத்தாதான் எனக்கு ஆர் கிடைக்கும். இப்ப இந்த வேல்யூ நான் கியூப் ரூட் எடுக்கிறேன் அப்படின்னா 3க்கு ஒரு 3 வெளியே எடுத்துலாம். ஸ்கொயர்னா 2 வேல்யூக்கு ஒரு வேல்யூ வெளியே, கியூப் ரூட்டா 3 வேல்யூக்கு ஒரு வேல்யூ வெளியே. அப்ப 3 எடுத்துட்டேன். 9க்கு பர்ஃபெக்டா கியூப் ரூட் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. ஸ்கொயர் ரூட் தான் எடுக்க முடியும். ஆனா எனக்கு இங்க ஆர் கியூப் இருக்கு. அப்புறம் கியூப் ரூட் தான் எடுக்கணும். அப்போ நம்ம கியூப் ரூட் எடுக்க முடியாது. அப்ப ஆரோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 3 × கியூப் ரூட் ஆஃப் 9 அப்படின்றது தான் ஆரோட வேல்யூவா இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு திடமான கோலத்தின் மேற்பரப்பின் பரப்பளவு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
3.5 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு கோலத்தோட மேற்பரப்பின் பரப்பளவு. மேற்பரப்போட பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா கோலத்துக்கு 4πr². மொத்த பரப்புக்கும் கோலத்துக்கு இதே 4πr² தான். வால்யூம் கன அளவுக்கு மட்டும் 4/3πr3. ஓகேவா? இப்போ 4 இன்ட்டு ஓகேவா 4 இன்ட்டு 22/7 இன்ட்டு ரேடியஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 3.5 இன்ட்டு 3.5ங்களா? ஓகே, என்னால அடிக்க முடியும்னு பாருங்க. இங்க நம்ம அடிச்சோம் அப்படின்னா 0.5 டைம்ஸ் வருமா 7 அடிக்கும் போது. ஓகே, அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா 4 இன்ட்டு 22 88ங்களா? 88 இன்ட்டு 0.5. அப்போ 0.5ஓட பெருக்கிறோம் அப்படின்னா 88ல பாதி. அப்போ 88ல பாதி 44. 44 இன்ட்டு 3.5ங்களா? 44 இன்ட்டு 3 முதல்ல பண்ணிடுவோம். 120 132. ஓகேவா? அப்ப 44 இன்ட்டு 0.5னா 44ல பாதி. அப்ப 44ல பாதி 22ங்களா? சேர்த்தோம் அப்படின்னா 154. ஓகேவா? சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, சென்டிமீட்டர் ஸ்கொயர். நம்மளோட ஆன்சர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 6 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள அருங்கோணத்தின் பரப்பளவை காண்கன்னு கொடுத்திருக்காங்க. அருங்கோணத்தோட பரப்பளவு கேக்குறாங்க, சைடு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சைடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேவா சைடுக்கு என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்க அப்படின்னா சைடு கொடுத்துட்டு a = 6 கொடுத்துருக்காங்க. அருங்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா 6√3/4a². ஓகேவா? 6 இன்ட்டு √3/4 இன்ட்டு a²ங்களா? இப்போ 6 இன்ட்டு √3/4 இன்ட்டு a-ஓட வேல்யூ 6. அப்போ 6 இன்ட்டு 6ன்னு சொல்லலாமா? 2 டைம்ஸ் 3 டைம்ஸுங்களா? 2 டைம்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதாவது 1 2 2 3 2 6. மீதி எதுவும் அடிக்க முடியாது. அப்ப மீதி இருக்குதான் என்ன பண்ணித்தாங்க பெருக்கிதான். 3 3 9 9 6 54√3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான். இதுதான் அருங்கோணத்தோட பரப்பளவா இருந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின். 8 மீட்டர் இன்ட்டு 4.5 மீட்டர் சுவரை வரைவதற்கு ஆகும் செலவு 4500 ரூபாய் அப்படின்னா ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு செலவாகும்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சுவர் கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய L × B தானே கொடுத்துருக்காங்க. அப்போ அது செவ்வக வடிவ சுவர். ஓகேவா? அப்ப அதுக்கு மொத்தமா பெயிண்ட் பண்றதுக்கு ஓகேவா 4500 ரூபாய் ஆகுதுன்னா ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு ஆகும்னு கேக்குறாங்க. மொத்தமா அந்த செவ்வக வடிவ சுவர் எத்தனை சதுர மீட்டர் நமக்கு தெரிஞ்சா மொத்த செலவு டிவைடட் பை நம்ம எத்தனை சதுர மீட்டருக்குன்னு சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு செலவாகும்னு நம்ம சொல்லிடலாமா? அப்போ முதல்ல அதுல பரப்பளவு கண்டுபிடிப்போம். அப்போ L × B 8 × 4.5. இதுவே பாருங்க 8 4 32 8 × 0.5 8 × 0.5னா 8ல பாதி எவ்வளவு வரும் 4ங்களா? இது ரெண்டையும் சேர்த்தாங்கன்னா 36 சதுர மீட்டர். அப்ப அந்த சுவரோட அளவு 36 சதுர மீட்டர். மொத்தமா எவ்வளவு செலவாச்சு 4500 ரூபாய் செலவாச்சு அப்படின்னா ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த மொத்த செலவு டிவைட் பை மொத்தமா எவ்வளவு சதுர மீட்டர் இருக்கு 36 சதுர மீட்டர் சால்வ் பண்ண ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லி 4 முறையா 9வது வாய்ப்பாடு அடிச்சா இங்க 500. ஓகேவா? திரும்ப 4வது வாய்ப்பாட்டுல அடிக்கிறோம் 1 2 5. ஓகேவா? ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 125 ரூபாய் செலவாகும். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே குரூப் டி இருந்து கேட்ட கொஸ்டின் தான் மோஸ்ட்லி பார்த்திருக்கோம். ஓகேங்களா? இதே மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். இதோட கொஞ்சம் டஃப் லெவலும் இருக்கும். இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.